நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பூமியின் பரப்பில் எடை என்பது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும்? நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஈர்ப்பு விசையானது நிலவில் எவ்வாறு இருக்கும்? பூமியை விட குறைவாக இருக்கும். பூமி நிலவில் நிறை எவ்வாறு இருக்கும்? இரண்டிலும் சமமாக இருக்கும். நிலவில் பொருளின் எடை எவ்வாறு இருக்கும்? பூமியில் உள்ள எடையில் 6இல் ஒரு பங்காக 1/6 பார்ட் இருக்கும். நிறை என்பது என்ன? பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. எடை என்பது என்ன? நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. நிறையின் சில அளவீடுகளை கூறுக. 1000 மில்லிகிராம் 1 கிராம், 1000 கிராம் 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் 1 டன். படித்தர நிறை என்பது என்ன? தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் பொருளின் நிறையை கணக்கிடுவது. பொருளின் நிறையை அளவிட பயன்படும் கருவி எதுன்னா பொதுத்தராசு. பொருளின் துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி மின்னணு தராசு. வேதிப்பொருட்களின் எடையை துல்லியமாக கண்டறிய பயன்படும் கருவி மின்னணு தராசு. மக்கள் முற்காலத்தில் நேரத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்? மணல் கடிகாரம், சூரிய கடிகாரம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி ஓடோமீட்டர். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் யாரால் உருவாக்கப்பட்டது? பிரெஞ்சுக்காரர்களால் 1790 உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல், 16th century. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் எந்த கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ளது? பிளாட்டினம் இரிடிய கலவை. பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியில் நகல் இந்தியாவில் எங்கு உள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வகம், டெல்லியில் இருக்கு. 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எங்கு உள்ளது? பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் உள்ளது. அடுத்தது பாருங்க. 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எந்த உலோக கலவையால் ஆனது? பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவை. பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார்? ஆரியப்பட்டா. ஒரு பொருளின் மீது இயக்கமானது எதன் காரணமாக நடைபெறுகிறது? தள்ளுதல் அல்லது இழுத்தல். பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விசை. தொடுதலின் அடிப்படையில் விசைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? தொடுவிசை, தொடாவிசை. புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் புவியீர்ப்பு விசை. நிலையான பொருளின் மீது விசை செயல்படும் போது என்ன நடக்கிறது? பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுகிறது. பொருளின் மீது விசை செயல்படும் போது பொருளின் எவை மாற்றமடையும்? பொருளின் வேகமும் திசையும் மாற்றமடையும். விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர்விசையில் செயல்படுத்தப்படும் போது என்ன நடைபெறும்? பொருளின் வேகம் குறையும் அல்லது இயக்கம் நிறுத்தப்படும். பொருளின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யும் காரணி விசை. பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ இயலும் காரணி விசை. இயக்கம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 4 வகையாக. இயக்கத்தின் 4 வகைகள் எவை? சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், அலைவு இயக்கம். நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தானாக கீழே விழும் பொருள். வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு வீசப்படும் பந்து. வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு கயிற்றின் ஒரு முனையில் கல்லை கட்டி சுற்றுதல். தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம். அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல். ஈயின் இயக்கம் எத்தகையது? ஒழுங்கற்ற இயக்கம். ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எத்தகைய இயக்கம்? தற்சுழற்சி இயக்கம். அலைவானது அதிவேகமாக நடைபெற்றால் அந்த இயக்கத்தினை எவ்வாறு அழைக்கலாம்? அதிர்வுறுதல். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தின் பெயர் கால ஒழுங்கு இயக்கம். அலைவு இயக்கங்கள் அனைத்தும் எத்தகைய இயக்கம்? கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கம் அல்ல. கால ஒழுங்கு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு புவியை சுற்றிய நிலவின் இயக்கம். கால ஒழுங்கு இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஊஞ்சலின் ஆடுதல்.
சீரான இடைவெளியில் நடைபெறாத இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம். ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரத்தினை எவ்வாறு கூறலாம்? சராசரி வேகம். சராசரி வேகத்தினை எவ்வாறு குறிப்பிடலாம்? சராசரி வேகம் கடந்த தொலைவு பை எடுத்துக்கொண்ட காலம் d/t. சராசரி வேகத்தினை எந்தெந்த அலகினால் குறிப்பிடலாம்? மீட்டர் பார் வினாடி, கிலோமீட்டர் பார் மணி. சராசரி வேகத்தின் SI அலகு மீட்டர் பார் வினாடி ஆர் m/s ஆர் ms⁻⁻1. பொருள் கடந்த தொலைவை கண்டறிய எந்தெந்த அளவுகள் தேவை? வேகம், நேரம், தொலைவு, வேகம் இன்டு நேரம். உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு நேரத்தில் கடந்து சாதனை புரிந்துள்ளார்? ஆன்சர் 9.58 வினாடிகள். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு சிறுத்தை. சராசரியாக 112 கிலோமீட்டர் பார் மணி. சீரான இயக்கம் என்றால் என்ன? குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம். சீரற்ற இயக்கம் என்றால் என்ன? மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம். நடைமுறையில் காணும் பெரும்பாலான இயக்கங்கள் எந்த வகையை சார்ந்தவை? சீரற்ற இயக்கம். இயக்கத்தினை எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம்? இயங்கும் பாதை, கால இடைவெளி, சீரான வேகம் அடிப்படையில். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், ஒழுங்கற்ற இயக்கம். கால இடைவெளி அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம். சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம். மிதிவண்டியில் நடைபெறும் இயக்கங்கள் எவை? மிதிவண்டி சக்கரம், தற்சுழற்சி இயக்கம். மிதிவண்டி பாதை, நேர்கோட்டு இயக்கம். ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ரொபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா மொழியிலிருந்து இயற்றப்பட்டது தான் ரோபோட். ரோபோட் என்பதன் பொருள் உத்தரவிற்கு படிந்த ஊழியர். ரோபோட்டுகளை பற்றிய அறிவியல் பிரிவின் பெயர் ரோபாட்டிக்ஸ். ரோபோட்களின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவை மின்னணு உணர்விகள். ரோபோட்டுகளின் தொடுதலுக்கான நுட்பத்தை அளிப்பவை அழுத்த உணர்விகள். மனித மூளை போன்று சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவதன் பெயர் செயற்கை நுண்ணறிவு. நானோ ரோபோட்டுகள், நானோபோட்ஸ் என்பவை எத்தகைய ரோபோட்டுகள்? மிக சிறிய ரோபோட்டுகள். எதிர்காலத்தில் இரத்த ஓட்டத்தில் செலுத்தி கடினமான அறுவை சிகிச்சைகளையும் எளிதாக முடிக்க வைக்கும் திறமை கொண்டவை எவை? நானோ ரோபோட்டுகள். இயக்கம் எதனோடு ஒன்றுக்கொன்று சார்புடையது? ஓய்வுடன். ஸோ இப்போ 94 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற ஃபிசிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 2ல் இருக்கிற ஃபிசிக்ஸில் நம்ம 6th நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.